நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாமந்தி பூவில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த முட்டுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முட்டுக்களை உடச்சி விட்டோம்னா புதுசாக தளவுகள் வரும், கிளைகள் அதிகமாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உடச்சி போட்டு பாருங்கள். லாஸ்ட் அரும்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உடச்சி ஒரு 4 நாள் க்ரோத் சைடில் பார்த்து கிளைகள் வச்சு எவ்வளோ புதுசாக இதை உடச்சி விட்டோம்னா புதுசாக கிளைகள் வரும். நல்லா பாருங்கள், இந்த சைட்லேயும் பாருங்கள், இதுலேயே நான் உடச்சிருக்கேன், இன்னும் உடச்சிருக்கேன் பாருங்கள், இந்த சைடில் உடச்சிருக்கேன் பாருங்கள், கிளைகள் பாருங்கள். ஸோ இது மறக்காமல் எல்லோரும் உடச்சி விட்ருங்க. நீங்கள் உடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு கிளைகள் அதிகமாக வரும், மகசூல் அதிகமாக கிடைக்கும். வளர்ச்சி விகித செடிகள் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இல்லை, பெருசாக இல்லாத சின்னதாக இருக்கும்போது நமக்கு கிளைகள் அதிகம் அடிச்சு வர்றதுனால நமக்கு பூவோட தன்மையும் சரி, பூவோட அடர்த்தியும் அதிகமாக வரும். மறக்காமல் எல்லாருமே இதை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அரும்பை, இந்த அரும்பை நீங்கள் உடச்சி வர்றதுக்கு யோசிச்சிங்கன்னா பூவோட ஈல்டோட தன்மையை நீங்கள் கம்மியாக தான் பார்க்குற மாதிரி வரும். ஸோ இந்த சாமந்தி பூவில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை பண்ணி ஆகணும். கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீடியோக்கு ஆதரவு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். விவசாய சம்மந்தமாக என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் சாமந்தி பூ, சிவந்தி பூ, மல்லிகைப்பூ பண்ணுற விவசாயம் எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.